வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்குது. இந்த வீடியோவில் ஸ்மார்ட் பிளான் பிஎன்ஐடி வீடியோ கோர்ஸை பற்றி பார்ப்போம். அதில் என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இங்கே போனோன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜில் டேஷ்போர்டுன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் போயிட்டு ரிஜிஸ்டர் நவுன்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை பற்றிய ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோவை பார்த்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இங்கே இந்த வீடியோக்காக ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சுட்டு சைன்இன் போகிறேன். ஸோ இங்கே போனீங்கன்னா எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ ஆக்டிவ் இருக்குது, கம்ப்ளீட்டட் கோர்ஸ் எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இங்கே 1ன்னு காட்டணும், இங்கே 0ன்னு காட்டுது, ஓகேங்களா. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ முந்தின வீடியோவில் பார்த்திங்கன்னா கிரியேட்டிங் ஸ்ட்ரக்சர் டிசைன் இன் ஸ்மார்ட் பிளான் 3Dங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் இருக்குது என்னென்ன சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோங்கிறது. ஸோ இப்போ பார்க்க போகிறது கிரியேட்டிங் பிஎன்ஐடி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராம் யூஸிங் ஸ்மார்ட் பிளான் பிஎன்ஐடி. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த பேஜுக்கு வரும். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்திங்கன்னா லேர்னிங் இப்போ இது பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கோர்சஸ் என்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறதே நம்ம பார்த்திங்கன்னா முந்தின வீடியோஸில் இருக்குது, ஓகேங்களா. என்னென்ன கோர்சஸ் வேணுங்கிறது. ஓகே, கோர்சஸ் என்ரோல் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்ட் லேர்னிங்னு வரும். ஸோ கம்ப்ளீட் கோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் கோர்ஸ் ஆயிரும். ஸோ மொத்தம் 22 சப்ஜெக்ட் இருக்குது, 4 மணி நேரம் 48 நிமிஷம் இருக்குது டூரேஷன், ஓகேங்களா. ஸோ முடிஞ்சோன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிஎன்ஐடி ஸ்மார்ட் பிளான் பிஎன்ஐடி சாஃப்ட்வேர் தேவைப்படும், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டர்கிராஃப்ட் ப்ராடக்ட்டை பொறுத்தவரை டிஃபால்ட்டாக டேட்டா பேஸ் இருக்குது, அதை நம்ம தான் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக அட்மின் இந்த ஸ்டெப் வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருப்பார், ஓகேங்களா. க்ரியேட்டிங் ட்ராயிங்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வீடியோஸ் அந்த அட்மின் ஓரியன்ட் தான், ஓகேங்களா. ஸோ அதிலே இருக்கும், ஓகே. அவர் க்ரியேட் பண்ணியிருப்பார். நம்ம டேரெக்டாக இந்த போர்ஷனில் தான் வருவோம். பட் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைங்கிறதுனால நம்ம இதை பார்க்குறோம். ஸோ க்ரியேட்டிங் டேட்டா பேஸ். ஸோ நம்ம டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல்லில் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ இருக்குது, அதில் போய்ட்டு 2 டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்பிபிஐடிக்காக தனியாக நம்ம வேறு ட்ரைவில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை பேஸ் பண்ணி நம்ம சைட் சர்வர் க்ரியேட் பண்ணுவோம். சைட் சர்வர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பிளான் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பிளான் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரில் பிஎன்ஐடி ரெஃபரன்ஸ் டேட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு பிஎன்ஐடி ரெஃபரன்ஸை நம்ம இந்த பிளான் ஸ்ட்ரக்சருக்கு அசைன் பண்ணுவோம், ஓகேங்களா. அசோசியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹைராக்கி, ஓகேங்களா. என்னென்னா நமக்கு ஏரியா, யூனிட் என்ன இதில் வேணும் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் கடைசியாக யூனிட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ட்ராயிங் க்ரியேட் பண்ணுவோம், ஓகேங்களா. க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உள்ளே போனால் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த வீடியோவில் இருக்கும். ஏன்னா டூல்ஸ் எங்கே இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அங்கே ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடையும் டூல்ஸை தேடி இருக்கக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேட்லாக் எக்ஸ்ப்ளோரர் எங்கே இருக்குது, அதில் சிம்பிள் டூல் பார்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது. இந்த சிம்பிள் டூல் பாரை ப்ராப்பராக கஸ்டமைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், சீக்கிரமாக பிஎன்டி டயக்ராமை வரைஞ்சி முடிக்க முடியும். ஏன்னா ஸ்மார்ட் டூல் அது அருமையான டூல். எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தனியாக கொண்டாந்து வச்சுக்கலாம், சிம்பாலிக்காகவே இருக்கும், கரெக்டாக கொண்டாந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி எக்யூப்மெண்ட் வைக்கிறது, அதோட காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா. எக்யூப்மெண்ட்டுக்கு தேவையான நாசில் இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் பைப்பிங் எப்படி ரூட் பண்ணுறது. ரூட் பண்ணதுக்கப்புறம் அதில் தேவையான காம்பனன்ட்ஸ், ஓகேங்களா. கேட் வால், பால் வால், இந்த மாதிரி செக்கர் வால், இதெல்லாம் எப்படி வைக்கிறது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வேணும் அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிக்னல் லைன்ஸை எப்படி ரூட்டிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம இப்போ வச்ச எல்லாத்துக்குமே டேக் லேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது நம்ம கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னா அங்கே ப்ராப்பர்ட்டிஸில் போய் என்ட்ரு பண்ணணும். எப்படி என்ட்ரு பண்ணணும், அந்த லேபிள்ஸை எப்படி வைக்கிறது, எக்யூப்மெண்ட்டுக்கு எப்படி வைக்கிறது, பைப்பிங்க்கு எப்படி வைக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமான டூல் இன்கன்சிஸ்டன்சி செக்கிங். இது அருமையான டூல்,
ஓகேங்களா. இப்போ என்னென்னா பைப்பிங்க்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன், நாசிலுக்கு ஒரு ஸ்பெக் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. இன்சுலேஷன் பர்பஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆகலாம். அப்போ வந்து இன்கன்சிஸ்டன்சி செக் அதெல்லாம் சொல்லிடும் எல்லாமே. ஓகேங்களா. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, ஃப்ளோ டைரக்ஷன் மாறி இருக்கலாம், என்னத்தை மாற்றணும், எதை எடுத்துக்கணுங்கிறத இந்த இன்கன்சிஸ்டன்சி செக்கை ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களில் உள்ள ஹியூமன் எரர்ஸை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டர். ஸோ இந்த டூலில் தான் வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எக்ஸல் ஷீட் மாதிரியே டேப்லர் ஃபார்மாக அதிலே வரும் கீழே. ஸோ இதுலேயுமே நம்ம எடிட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹைட்ராலிக் சர்க்கியூட். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்லேருந்து பம்புக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், டேங்க் இருக்கும், அதில் பைப் இருக்கும், அப்புறம் வால்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பம்ப் வரப்போகுது. ஓகேங்களா. இதுக்கு பேர் ஒரு ஹைட்ராலிக் சர்க்கியூட். ஒவ்வொன்றே நம்ம தனித்தனியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அடுத்து ஒர்க்கிங் வித் பேக்கேஜ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுவோம்னா எக்யூப்மெண்ட் தனியாக வைப்போம், அதுக்கப்புறம் அதில் கொண்டாந்து நாசில் வைப்போம். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. நாசிலுங்கிறது நம்மளை எக்யூப்மெண்ட்டோட இன்பில்ட் காம்பனண்ட். ஓகேங்களா. நீங்கள் என்ன எக்யூப்மெண்ட் வாங்கினீங்கன்னா எங்கெங்கே நாசில் இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் வரும், அதெல்லாம் வெல்டட் தான் அடிச்சிடும். அப்போனா அதெல்லாம் ஒரு பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக வருதுங்கிறத அங்கே பார்ப்போம். அடுத்து ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட்டை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதே மாதிரி ட்ராயிங்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதோ. ஸோ இன்ஜினியரிங் டேட்டா எடிட்டில் இன்னொன்று வந்து ஓபிசியை பற்றி பார்ப்போம், ஆஃப் பேஜ் கனெக்டர்னு. ஸோ இதுலேருந்து அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் ரன் ஆக ஆரம்பித்தோம். ஸோ என்ன இது கிரியேட்டிங் டேட்டா பேஸ். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களோட ஃபஸ்ட்டு எங்கள் லோகோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வரணும். ஸோ நீங்கள் முடித்ததுக்கப்புறம் திருப்பி டேஷ்போர்டுக்கு போனீங்கன்னா உங்களோட கோர்சஸ் வந்து இங்கே காட்டும். ஓகேங்களா. கம்ப்ளீட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லி இங்கே காமிக்கும். ஸோ அதில் நீங்கள் திருப்பி இங்கே என்ரோல் கோர்சஸ்க்கு போனீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குங்கிறத காட்டும். ஸோ இங்கே டவுன்லோட் சர்டிஃபிகேட், ஏன்னா இப்போ இதான் நம்ம முடிச்சிருக்கோங்கிறதுனால டவுன்லோட் சர்டிஃபிகேட். ஸோ பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் இங்கே வந்துடும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் என்ன, கோர்ஸோட நேம் என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னாவே எங்கள் பேஜில் வந்துட்டு இந்த சர்டிஃபிகேட்டை காட்டும். ஓகேங்களா. எப்போ கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக வேணும், ஜேபிஜியாக வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிடிஎஃப்னு கொடுத்தோன்னா எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக நமக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஎஃப் ஃபைல் வந்துருச்சு. இதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஜேபிஜியாக வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது அந்த காப்பி கிரெடென்ஷியல் யூஆர்எல்னு சொன்னால் அது ஏன்னா அதை காப்பி பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக எப்போ வேணாலும் அதை போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், எங்கள் வெப்பேஜ்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் வந்து நாங்கள் பைப்பிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டயக்ராமை எப்படி வந்து ஸ்மார்ட் பிளான் P&L க்ரியேட் பண்ணுறது பற்றி வீடியோ. ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுறோம்.